பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் தெய்வ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தெய்வ வார்த்தை சங்கீதம் 91 அதிகாரம் 5-6 இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் ஒரு அருமையான நாள். நீங்கள் சந்தோஷத்தை பார்க்க போகிற ஒரு புதிய ஆரம்பமாக, ஒரு புதிய தொடக்கமாக, ஒரு புதிய தரிசனமாக, நீங்கள் சாதிக்க, உயர, உங்கள் தாளந்துகளை வெளிப்படுத்த புதிய வாசல்கள் திறக்கப்படுகிறதாக இருக்க போகின்றது. விசுவாசியுங்கள், இன்று ஏதோ ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. காரணம், தேவன் இந்த நாளை உங்களுக்கு தந்திருக்கின்றார். அவர் இம்மட்டுமாக உங்களை ஏந்தி தாங்கி நடத்தி வந்திருக்கின்றார். அவர் இனிமேலும் எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் உங்களை நடத்துவார். என கண்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீங்கு நடந்துவிட்டது என்பதற்காக எல்லாம் முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. ஒவ்வொரு புத்தகத்திற்கும் அடுத்த பக்கம் படிக்க ஒரு புதிய அத்தியாயம் உண்டு, புதிய பகுதி உண்டு, இல்லையா? ஆம், உங்களை வேதனைப்படுத்தின பழைய துக்கங்கள், பயங்கள் முடிந்துவிட்டது. ஒரு புதிய சந்தோஷத்தின் காலம் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பமாகிவிட்டது. ஆதலால் உங்கள் பயங்களை தூக்கி தூரம் வையுங்கள். உங்கள் சந்தேகங்களை அகற்றுங்கள். அவநம்பிக்கையை தடை செய்யுங்கள். தேவன் மேல் தடுமாற்றம் இல்லாத உறுதியான நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வையுங்கள். இந்த மனிதருக்கமுள்ள தேவன் உங்களை பார்த்து இந்த நாளிலே கரிசனையோடு சொல்கின்றார், பயப்படாதிருங்கள். எதுவும் ஒன்றும் உங்களை தொடுவதில்லை. நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். வேதத்தில் பார்ப்பீர்களானால் ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தம் இருந்தது. ஆனாலும் அவருக்குள் ஒரு பயம், கவலை. தனக்கு வயதாகிவிட்டது, தன்னுடைய சரீரம் பலவீனம் அடைந்து விட்டது, இனி தனக்கு பலன் இல்லை, தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்தார். ஆனால் ஆபிரகாமோடு இருந்த தேவன், பயப்படாதே என்று சொன்னது மாத்திரமல்ல, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னது போலவே ஆபிரகாமை தேவன் ஜாதிகளுக்கு தகப்பனாக உயர்த்தி அவரை ஆசீர்வதித்தார். ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீருவின் வேலைக்காரன் நினைத்தான், எல்லாம் முடிந்தது, உம்முடைய மகள் மரித்து போனால் இனி தேவையில்லாமல் அவளுக்காக ஜெபிக்கும்படி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொன்னான். அவர்கள் மத்தியில் இருந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்களுடைய கலங்கின நிலையை பார்த்தபோது, அழுகிற சத்தத்தை கேட்டபோது அவர்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, அங்கிருந்த யாவரும் ஆச்சரியப்படும்படியாக மரித்து போயிருந்த சிறு பெண்ணை திரும்ப உயிரோடு எழுப்பினார். யோசபாத் ராஜா தங்களுக்கு எதிராக போரிட திரள் கூட்டமான போர் வீரர்கள் யுத்தம் செய்ய வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட போது, ஐயோ, இனி தன் ஜனங்களின் எதிர்காலம், கனவுகள் என்னவாகும், அவர்கள் அலைந்து திரிய வேண்டியதாயிருக்குமே என்று கலங்கினார். ஆனால் தேவனிடத்திலிருந்து செய்தியை பெற்று வந்த ஒரு தீர்க்கதரிசி, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது என்று வாக்கு பண்ணினார். கர்த்தருடைய வாக்கின்படியே கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். அவர்கள் யுத்தம் செய்யாமலே பெரிய வெற்றியை பெற்றார்கள். என கண்பானவர்களே, சூழ்நிலைகள் மாறி போகலாம், மனிதர்களுடைய குணநிலைகளும் மாறலாம். ஆனால் உங்களை நேசிக்கின்ற தேவன், அவர் தம்முடைய அன்பிலே ஒருபோதும் மாறாதவர். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள், பிரச்சனைகள் மோசமானதாக, கடினமானதாக, மாற்றுகிறதற்கு கூடாததாக தெரியலாம். உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு பிரச்சனையாக தெரியலாம். உங்களுடைய சூழ்நிலைகள் இனி ஒன்றும் முடியாது என்பதைப் போல இருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தனிமையாய் இல்லை. தேவனுடைய கண்கள் உங்கள் மேல் எப்போதும் நோக்கமாயிருக்கிறது. அவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். அவர் உங்களை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். ஆதலால் ஒன்றும் உங்களை அழித்து போடவோ தொடவோ அவர் அனுமதிக்கவே மாட்டார். காரணம், அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கின்றார். உங்களை குறித்த மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கின்றார். ஆதலால் மகிழ்ச்சியாயிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாய் நடக்கப் போகின்றது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
எனக்கன்பானவர்களே, வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். வாக்கு கொடுத்தவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர் உங்களை குறித்து வைத்திருக்க திட்டங்கள், அவர் உங்களுக்கு குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள் அன்பிலே மாறாதவராக இருக்கிறார். ஆதலால் தற்போது இருக்கிற சூழ்நிலையை பார்த்து, தடையாயிருக்கிற பிரச்சனைகளை பார்த்து, தடையாயிருக்கிற காரியங்களை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். அவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறவர். அவர் சர்வ வல்லவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது. உங்கள் வேலையிலே அவர் செய்ய நினைத்தது, உங்கள் குடும்பத்திலே அவர் செய்ய நினைத்தது, உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்திலே அவர் செய்ய நினைத்தது, ஆம், உங்கள் ஊழியத்திலே அவர் செய்ய நினைத்தது, உன் ஆரோக்கியத்திலே அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது. ஆமா, பிசாசு அநேக காரியங்களும் கைகளிலிருந்து பறித்திருக்கலாம். உன்னுடைய சந்தோஷத்தை, உன்னுடைய வேலையை, உன்னுடைய திறமைகளை, உன்னுடைய தொழிலை, லாபத்தை திருடி இருக்கலாம். உன்னுடைய ஆரோக்கியத்தை திருடி இருக்கலாம். ஆனால் இழந்து போன நன்மைகளை ஆண்டவர் மீண்டும் கொடுக்க போகிறார். எஸ், யோபு இழந்ததை காட்டி 2 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். ஆமாம், இழந்து போனதை குறித்து கவலைப்படாதீங்க. இரட்டத்தனியான பலன், இரட்டத்தனியான நன்மைகள், இரட்டத்தனியான ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. அந்த நம்பிக்கையிலே நிலைத்திருங்க. எதிர்பார்ப்போடு காத்திருங்க. சந்தோஷமாயிருங்க. மகிமின் தேவன், வல்லமையுள்ள தேவன் மகிமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நம்பிக்கையோடு இருங்க. ஜெபம் செய்வோமா? அன்பு மிரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருத்தரும் கரத்தில் வைக்கிறேன். நீ சகல ஆறுதல் தேவனாய் இருக்கிறேன். அவருடைய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், ஜெபங்கள், கண்ணீரை, கலக்கங்களை, பயங்களை நீர் அறிந்திருக்கிற. நிச்சயம் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னேன். இந்த நிந்தைகள், வேதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க ராஜா. சுகத்தை கட்டளிடுங்க, விடுதலை கட்டளிடுங்க. இதுவரைக்கும் அவர்கள் பொறுமையாக காத்திருந்தது போதும். அவர்கள் பொறுமைக்கு ஏற்ற பிரதிபலனை பார்க்கட்டும். தலையை உயர்த்துங்க, கனப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த அன்பான ஒரு இடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். இந்த செய்தி உங்களுக்கு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் அறிவேன். ஆதலால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. காரணம், பலருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். மேலும் ஃபர்தர் அப்டேட்ஸ்க்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். மகிமையின் நாட்கள், சந்தோஷத்தின் நாட்கள் உங்களுக்கு முன்பாக காத்திருக்கிறது. God bless you. Amen.